Hi, this is Suresh from Coimbatore. கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். வணக்கங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட் நியூஸ். அதுதான் ஏர்லி மார்னிங்கே கிடைச்சது. அத தூங்கி எழுந்து உடனே இந்த நியூஸை சொல்லணும்னு சொல்லி பண்றேன். இந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம தமிழக அரசாங்கம் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எதிர்பார்த்ததுக்கான ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் கேன்சல் ஆகாம குறிப்பா என்கிட்ட நிறைய மாணவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கு. நம்ம சிஎம் சார் இன்னைக்கு காலையில வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஹையர் எஜுகேஷனுக்கு இண்டிகேட் பண்ணிருக்காங்க. அது என்ன பார்க்கலாம்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸ் கேன்சல் ஆக போகுது. யாருக்கெல்லாம் கேன்சல் ஆக போகுது என்னங்கிறது டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பாக்குறவங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம வீடியோல தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய எஜுகேஷனல் அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த செமஸ்டர்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணி ஏஐசிடி யூஜிசி நார்ம்ஸ் படி மார்க் கொடுத்து ரிசல்ட் கொடுக்க சொல்லி தமிழக அரசாங்கம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஹாப்பி நியூஸ். நெக்ஸ்ட் வந்து பாலிடெக்னிக் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா எக்ஸாம் அதாவது கரண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் கேன்சல் பண்ணி அவங்களுக்கும் ரிசல்ட் கொடுக்க சொல்லி நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முக்கியமா அன்அனிஸ்டிக்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கேள்விக்கான பதில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு கரண்ட் செமஸ்டர்ல எழுதக்கூடிய எல்லா எக்ஸாமையும் கேன்சல் பண்ணி ஏற்கனவே யூஜிசி அண்ட் ஏஐசிடியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது போக பிஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பிஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. அது போக எம்சிஏ படிக்கிற கேண்டிடேட்டுக்கு ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன்ஸையும் கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. பிஜி எம்இ எம்டெக் படிக்கக்கூடிய பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா செமஸ்டர் எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணி அவங்களுக்கான ரிசல்ட்டை யூஜிசி அண்ட் ஏஐசி நம்ம பண்ணி டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வருஷம் வந்து எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு எல்லாத்தையும் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொரோனா சிச்சுவேஷன்ஸ் இன்னும் அதிகமாயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. கூடிய சீக்கிரம் இதை பத்தின ஒரு விஷயங்கள் எல்லாமே எல்லா டிவிலையும் ஆல்ரெடி வந்தாச்சுங்க. இன்னும் டீடைல்டான விஷயங்கள் இருக்கும். வேற ஃபைனல் இயருக்கு மட்டும் சாரி என்ன அப்படிங்கிற என்ன ஒரு முடிவு எடுக்கல. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழக அரசாங்கம் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் ரெக்வஸ்ட் வந்து யூஜிசிக்கு போயிருக்கு. ஆனா யூஜிசி நடத்தி ஆகணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல நிக்கிறாங்க. பட் இதையும் மீறி வந்து இன்னைக்கு பேரண்ட் அசோசியேஷன்ல இருந்து வந்து ஒரு ஃபைல் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. எங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ங்கிறது தேவையில்லைங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. அதுக்கு இமீடியட்டா வந்து யூஜிசி நீங்க சொல்லணும், இந்த கேஸுக்கான முடிவை வந்து கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கோர்ட்ல இருந்து யூஜிசிக்கும் கவர்மெண்ட்டுக்குமே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமா ஃபைனல் இயருக்கும் ஒரு நல்ல நியூஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்றேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.